நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி, அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே உங்களுடைய குழந்தைகளை பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் இலவசமாக எப்படி சேர்க்கறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22/4/2024 20/5/2024, அதாவது மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் இதுக்கு ஆன்லைன் மூலிமா உங்களுடைய குழந்தைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு, அதாவது எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் இதை சேர்க்க முடியும் உங்கள் குழந்தைகளை. ஆனால் இந்த தடவை எங்கள் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆன்லைனில் ஸ்கூல்ஸ் காட்டுது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைனில் ஸ்கூல்ஸ் காமிக்கல. சப்போஸ் ஃபியூச்சரில் அது காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நீங்கள் இதுக்கு ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இது வருது. அந்த இஷ்யூஸ் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அந்த இஷ்யூஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இஷ்யூஸ் மட்டுமே அதுக்கான தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் வந்து பேரண்ட்ஸுங்களுக்கு வருது, அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தையின் ஃபோட்டோ, குழந்தையின் ஆதார் கார்டு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தாய், தந்தை அல்லது பாதுகாவலர், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு வைக்கணும். நெக்ஸ்ட்டு குழந்தையுடைய பெயர் வந்து ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அடுத்தது முக்கியமாக 3 சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண குழந்தையின் ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, இதில் எல்லாமே குழந்தையினுடைய பெயரில் தான் இந்த சர்டிஃபிகேட் வரணும். ஆனால் வருமான சான்றில் வருமானம் மீட்டுறவங்களா தாய், தந்தை அல்லது பாதுகாவலர் வரலாம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க, எல்கேஜிக்கு ஒரு வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. இந்த வயசுக்குள்ளார இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளார பிறந்தவங்க தான் இதுக்கு பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2020 31/7/2021 பிறந்தவங்க தான் எல்கேஜிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2018 31/7/2019 பிறந்தவங்க தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகும். இது எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்கூல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் போய்ட்டு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், மேப்பில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கூல் கிடைக்கும். அந்த ஸ்கூல் எப்படி கிடைக்கும்ன்றதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் முக்கியமாக கவனிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இங்கே வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இதில் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தையோடைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதன்படி தான் எல்லாமே காமிக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய பாலினம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய பாலினம் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கரெக்டாக மேலாக இருந்தால் மேல்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஆனால் இருந்தால் மேல்னு சொல்லிட்டு கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் முக்கியமாக வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுனா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மாதத்தை டைப் பண்ணுங்கள், அடுத்தது தேதி, அதுக்கப்புறம் வருடம், இப்படி தான் டைப் பண்ணணும். முதல்ல எடுத்தோன்னே நான் பிறந்த மாதம் 10ஆவது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அது மாதிரி தேதி என்னவோ அந்த தேதி டைப் பண்ணிக்கோங்க. பிறந்த வருடத்தை 4 இலக்க என்ன இருக்கும் அந்த 4 இலக்க என்ன டைப் பண்ணிக்கோங்க. நான் பிறந்த வருடத்தை இப்போ டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனே கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்கேஜின்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள், அது கூட நம்பர்ஸ் வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து பாஸ்வேர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு 8 நம்பர்ஸ் வர மாதிரி கொடுங்க எப்பயுமே. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சியா, பிசியா, எம்பிசியா, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் எண் எதுவோ அந்த மொபைல் எண் கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனே இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன வகுப்போ அந்த வகுப்பு கரெக்டாக காமிக்குது. நீங்கள் டேட்டு கொடுத்துருந்தீங்கனாலும் கரெக்டாக அதே மாதிரி அந்த டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது டேட் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும், உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காமிக்காது. கரெக்ட், உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும். இந்த இடத்துல டேட்டு காமிச்சோன்னா நம்ம டேட்டு டைப் பண்ணி போட்டோம்னா ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணுற இடத்துல காமிக்காது. நெக்ஸ்ட் உங்களுக்கு மின்னஞ்சல் ஐடி, அதாவது இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னா இப்போ உங்களுக்கான அந்த நம்பர் வந்து வந்துடும், இந்த அப்ளிகேஷன் நம்பர் வரும். அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஒன்ஸ் இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் திரும்ப எடிட் பண்ண முடியாது. அதனால் கொடுக்கும்போதே பிறந்த தேதி, மாதம், வருடம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிறந்த மாதம் கொடுக்கணும், அடுத்தது பிறந்த தேதி, அடுத்தது பிறந்த வருடம், இப்படி தான் கொடுக்கணும். கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சேவ்னு கொடுத்தோடனே இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும், உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜில் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்கள். இந்த கிளிக் ஹியர் டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். இதுதான் நீங்கள் லாகின் பண்ணுற பேஜ். இந்த பேஜுக்கு வந்தோடனே இந்த இடத்துல அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு அந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே இப்போ பேரண்ட்டோடைய டீட்டெயில் கேட்கும். இந்த பேரண்ட்டோடைய டீட்டெயிலில் இப்போ ஃபாதர் கொடுக்க போகிறீங்களா, மதர் கொடுக்க போகிறீங்களா, கார்டியன், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும். தந்தை, தாய் அல்லது பாதுகாவலர். இப்போ தந்தை இல்லைனா தாயை கிளிக் பண்ணிக்கலாம். தாயும் இல்லை தந்தையும் இல்லைனா கார்டியன், உங்களுக்கு யார் பாதுகாவலராக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் தந்தை இருக்கிறதுனால தந்தையுடைய பேர் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். இப்போ தந்தைன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே தந்தையுடைய பேர் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தந்தையின் தொழில் என்னவோ அந்த தொழில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தாலும் அது கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை ப்ரைவேட் ஜாபு, ஹோம் மேக்கர், அதர், நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை இப்போ நான் அதர்ஸ்ன்றதை கொடுத்துக்கிறேன். குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம், உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஆண்டு வருமானத்தை கரெக்டாக அந்த ஆண்டு வருமானம், குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம்ன்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது மாதிரியே டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை கீழ் விண்ணப்பித்து இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். இதில் கீழே நீங்கள் நோன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துடும். தாங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவானதாக உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுலேயும் நீங்கள் நோன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், எஸ்ன்னு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் நான் நோன் கொடுத்தோன்னே தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த 3வது ஆப்ஷனு. இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அது தானாகவே எஸ் காமிக்குது. எஸ் காமிக்கும் போது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டி, எஸ்சிஏ இத்தனை கம்யூனிட்டி காமிக்குது. இதில் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கான அட்ரஸ் இந்த இடத்துல காமிக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் குறிப்பாக உங்களுடைய அட்ரஸை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன அட்ரஸ் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஸ்கூல்ஸ் வந்து காமிக்கும். இப்போ நான் அவங்களுடைய வீட்டு நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன், கம்மா போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது அவங்களுடைய தெருவு பேர் என்னவோ அந்த தெருவு பேர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். தெருவு பேரை டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊருடைய பேர் என்னவோ அந்த ஊர் பேரை வந்து டைப் பண்ணுறேன். ஊருடைய பேர் ஷார்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ப்ரீஃபாகவும் டைப் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இதில் இன்னொன்று முக்கியமானது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ஏரியாவில் உங்களுடைய மேப் இது மாதிரி காமிக்குது பாருங்கள். இந்த மேப்பில் வந்து உங்களுடைய ஏரியா இருக்கிற மேப்புக்கு போயிடுங்க. இது முக்கியமாக இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான ஸ்கூல்ஸ் வந்து அந்த இடத்துல காமிச்சிடும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கூல் காமிக்கல அப்படிங்கிறது தான் போன வருஷம் நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கீழே இருக்கிற வீடியோ லிங்கில் கொடுத்துருக்கேன். இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மேப், உங்களுடைய ஊர் இருக்கிற இடத்த நீங்கள் ஜூம் பண்ணிட்டு போயிடுங்க. ஜூம் பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷாப் இருக்கும் இல்லையா அந்த மேப்புக்கு பக்கத்தில், அது மாதிரி இருக்கிற ஷாப்புடைய நேமு இல்லை அந்த இடத்துல இருக்கிற கோவில் இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் கவர்மெண்ட் வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இருக்குது, லார்டு வேட்டை வெங்கட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் நேம்ஸ்லாம் காமிக்குது. இப்போ மேல்பட்டாம்பக்கம் பஸ் ஸ்டாப்னு இருக்குது, அது மேல்பட்டாம்பக்கம் பஸ் ஸ்டாப்பை கூட நான் கூட வந்து டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய லொக்கேஷனை அந்த இடத்துல எடுத்துக்கும். இப்போ நான் அந்த லொக்கேஷனையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன் கூடவே. டைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வந்து என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்காவை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அஞ்சல் குறியீடு எண் என்னவோ அந்த அஞ்சல் குறியீடு எண்ணை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு உங்களுடைய ஊர் இருக்கிற லொக்கேஷனுக்கு இந்த மேப்பில் வந்து கரெக்டாக இந்த நீல கலரில் ஒரு மாதிரி வருது பாருங்கள், இதுதான் கரெக்டாக உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த நீல கலரில் இருக்கிறது கரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுடைய லொக்கேஷன் கரெக்டாக காமிக்குதுன்னு அர்த்தம். இல்லை உங்களுடைய வீடு இந்த இடத்துல எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சைடில் போயிட்டு இந்த 4 வரிசையாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா மேப்பு, டெரைன், சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சேட்டலைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுடைய வீடு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கூட நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி வச்சுக்கிட்டு கீழே இந்த இடத்துல என்ன கொடுங்க, சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கிட்டு
இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதை முக்கியமாக நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஸ்கூல்ஸ் வந்து கரெக்டாக காமிக்கும். இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுடைய அட்ரஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்குவாங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள். இது மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாணவருடைய புகைப்படம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாணவருடைய பிறப்புச் சான்று, மாணவருடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அவங்களுடைய அடையாள அட்டை, அது பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோருடைய ஆதார் கார்டு. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு என்னவோ அந்த ரேஷன் கார்டு இதில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு சிலர் கேட்கும். அதனால் நீங்கள் 3 சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம எல்லாருடைய ஃபோட்டோ, இந்த என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ அது எல்லாமே நான் அதில் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்டுடைய பர்த் சர்டிஃபிகேட் என்னவோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து அதை ரைட்டாக அட்டாச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கும். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB இருக்கலாம். அடுத்தது ஃபாதருடைய ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ ரேஷன் கார்டு, சப்போஸ் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டில் ஸ்டூடெண்ட்டுடைய பேர் இல்லைனா இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆன்லைனில் வரும். உங்களுடைய ஆன்லைனில் இது மாதிரி A4 சைஸில் ஸ்லிப்பாக கிடைக்கும். இதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக நீங்கள் பேர் சேர்த்துட்டு உடனே ஸ்மார்ட் கார்டு வாங்க முடியாது. அதனால் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குழந்தையினுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணனா அடுத்தது ஸ்கூல்ஸ் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஸ்கூல்ஸ் நமக்கு கரெக்டாக காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு காமிக்கலனா நீங்கள் அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில் போய்ட்டு பக்கத்தில் என்ன லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்தே 3 கிலோமீட்டருக்குள்ளார ஸ்கூல்ஸ் வந்து காமிக்கல, நாங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கிறோம், எங்களுக்கு காமிக்கல அப்படின்னும் போது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் என்ன லொக்கேஷன் இருக்குதோ அந்த லொக்கேஷனை சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளார வேற ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஊர் பேரையும் டைப் பண்ணுங்கள், அந்த ஸ்கூலில் இருக்கிற ஊருடைய பேரையும் டைப் பண்ணி அந்த ஸ்கூலில் இருக்கிற ஊருக்கு பேருக்கு பக்கத்தில் என்ன லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷனையும் கூட சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 3 ஸ்கூல் காமிக்குது. இப்போ இந்த 3 ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு விரும்புகிறேனோ அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சேர்க்குற ஸ்கூல் பாலவிகான்னு சொல்லிட்டு காமிக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த அம்புக்குறி மேலே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துடும். இப்போ அடுத்தது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அந்த ஸ்கூல் நீங்கள் செகண்ட் வந்து ஆனந்தான்னு சொல்லிட்டு காமிக்குது, அதை கொடுத்துட்றேன். இப்போ தேர்டு வந்து டொமினிக், இதை கொடுத்துட்றேன். இப்போ இதுதான் இந்த தின ஸ்கூல் தான் எங்கள் ஊரில் காமிக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு சில ஸ்கூல் தேவையில்லை, இந்த ஆனந்தான்ற ஸ்கூல் எனக்கு தேவையில்லைன்னா திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு கீழே 3ஆவது ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த சைடு வர்றதுக்கு இதை கொடுத்துட்டோம்னா இப்போ 2 ஸ்கூல் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப உங்களால் உங்களுடைய அப்ளிகேஷனை போய்ட்டு எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்படி தான் நீங்கள் இதை ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் செலக்ட் பண்ணணும், உங்களுடைய ஸ்கூல் காமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுக்கும்போது இப்போ இதுதான் வந்து அப்ளிகேஷன், இப்படி தான் அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் அண்டர் செக்ஷன் 12 அகாடமிக் இயர் RTE 2009 சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள். இது ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இது எல்லாமே காமிக்கும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுங்க. கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைனல் சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்மிஷன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் எல்லாம் காமிக்குது பாருங்கள். நீங்கள் என்னென்ன ஸ்கூல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூல் நேம்லாம் கடைசியாக கீழே காமிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கடைசியாக கீழே வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். பாருங்கள், தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தயாரா, சமர்ப்பித்த பின் மாற்றங்கள் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்மிட் பண்ணி ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்கூல்ஸ் நேம்கள் கரெக்டாக வரல, ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு ஒரு மொபைல் நம்பர் கூட நீங்கள் டைப் பண்ணி வேறு ஒரு மொபைல் நம்பருக்கு OTP கொடுத்து நீங்கள் அதை ஈஸியாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்த உடனே SMS சென்ட் யுவர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கீழே இப்போ பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே கீழே பிரிண்ட்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதை நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்ஸில் என்ன ஸ்கூலில் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த குழுக்கள் டேட் வரும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடக்கும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 25 ஸ்டூடெண்ட் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் அப்படி அவங்களால 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 25 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஒரு 30 ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னா குழுக்கள் முறையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி குழுக்கள் முறையில் நடக்கும்போது உங்களை கூப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போய்ட்டு காமிச்சிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை அந்த ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அதை அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடன் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.